Hey LJ family, welcome to the LJ show. நான் Lavanya Jayakumar, lavanyajayakumar.com இருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங் தொடர்பா நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஒரு ப்ராசஸ் வைஸ் ஆன்சர் பண்ண போறேன். நிறைய மாதிரி கேள்விகள் எனக்கு உங்ககிட்ட வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா என்கிட்ட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி அப்படின்னுட்டு உங்களை கான்டென்ட் ரைட்டரா உருவாக்குறதுக்கான ஒரு கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்காக நிறைய நான் வீடியோஸும் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதோட ப்ரொமோஷனுக்காக கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன, நீங்கள் கான்டென்ட் ரைட்டராக உருவாகிறது எப்படி அப்படின்றதுக்கான நிறைய வீடியோஸும் நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து உங்ககிட்ட இருந்து வர பலவிதமான கேள்விகளுக்கு ஒரு தொகுப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல இருந்து நீங்க நிறைய பாடங்களை எடுத்துட்டு போக முடியும். முழுசா வீடியோ பாருங்க. கான்டென்ட் ரைட்டிங்ன்ற ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லும்போது நான் எப்படி அதை வரையறுக்கிறது, நான் எப்படி ஒரு கான்டென்ட் ரைட்டராக உருவாக முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுன்ற உங்களுக்குள்ள கேள்விகள்லாம் இருந்தால் அதுக்கான சிம்பிள் ஆன்சர், உங்களால் நல்ல ஒரு இமெயில் எழுத முடியுதா, கிராமட்டிக்கல் எரர்ஸ் அவ்வளோவா இல்லாமல், அது மட்டும் ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சுக்கோங்க. அது முடிஞ்சதுனாலே கண்டிப்பாக உங்களால் ஒரு ப்ரொஃபஷனல் கான்டென்ட் ரைட்டராக உருமாற முடியும். அதுக்கு தான் நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரின்ற ப்ரோக்ராமை நான் உருவாக்கியிருக்கேன். அதில் கிரிம்ப் மாடல் அப்படின்ற மெத்தடில் நான் உங்களுக்கு அந்த கான்டென்ட் ரைட்டிங் ப்ராசஸை சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இது குட்டி பெஞ்ச் மார்க். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த இமெயில் ரைட்டிங் என்னால் நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுது, நான் சொல்ல வந்த விஷயத்த அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியுது அப்படின்றத ஒரு இமெயிலை ஒரு சின்னதாக எழுதி பார்க்கறது மூலமாகவும் நீங்கள் இமெயில் அனுப்புகிறவங்களா இருந்தால் அதுவே ஈஸியான பெஞ்ச் மார்க்காக உங்களுக்கு அமைஞ்சிரும். ஓகேவா? கான்டென்ட் ரைட்டிங்ன்ற இந்த ப்ராசஸ்க்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கும். அவங்க வந்து பார்ட் டைமாக இந்த கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை கற்றுக்கிட்டு கான்டென்ட் ரைட்டராக உருமாறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு சைடு இன்கம் வேணும், ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட்டிங் ஸ்கில் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஓகே, நான் ஒரு ரீசெண்ட் ரிசர்ச் ஸ்டடி ஒன்று படித்தேன். இந்த பேண்டமிக்கில், இந்த கோவிட் டைமில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு முக்கியமான சர்ச் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கான்டென்ட் ரைட்டிங் ஒரு அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் உங்களுக்கு வரையறுத்துக்க வேண்டியது ஹார்ஸ் மேட்டர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன்ல, உங்களால் எவ்வளவு மணி நேரங்கள் ஆக்டிவாக அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்குன்றது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் உங்களால் ஒரு நாளைக்கு கொடுக்க முடியும், ஒரு கிளையண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்ச மணி நேரங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்கெட்யூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக டைம் இல்லை அப்படின்னா 1 hour உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் ஒரு 4 to 5 hours நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு தேவை திடகாத்திரமாக என்னால் எவ்வளவு மணி நேரங்கள் இந்த ஸ்கில்லை ஆக்டிவாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் எவ்வளவு மணி நேரங்கள் என்னால் ஒரு கிளையண்ட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. ஓகே, உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டுத்திட்டமும் கிடையாது. என்னால் 8 மணி நேரம் கொடுக்க முடியலன்னா அதிக அளவு என்னால் ஏர்ன் பண்ண முடியாது, இல்லை என்னால் 1 மணி நேரம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நான் அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பிளாக்கேஜஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஃப்ரீயாக வைங்க. என்னால் இவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருந்துக்கோங்க. இந்த தெளிவு இல்லாததால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஒரு சேலரி வந்துட்டு இருக்கும். இதை எக்ஸ்ட்ராவாக பண்ணுறவங்க கூட என்ன பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதிக அளவுக்கு ஒர்க் லோடு வாங்கி போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால கிளையண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ளவே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஏன்னா இது ஒரு ஆண்டர்ப்ரனர் மாதிரி, ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறுறீங்க இல்லையா? ஸோ அப்படி தான் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிளையண்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறது இல்லையா, அதை பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும், அதை நம்மளோட பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றத நம்மளோட தாரக மந்திரமாகவே இருக்கும். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னால் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ண முடியுது, என்னால் எவ்வளவு டைம் என்னோட கிளையண்ட்டுக்கு கொடுக்க முடியுது, இவ்வளவு மணி நேரங்கள் தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களோட லேர்னிங்கையும் நீங்கள் ப்ராப்பராக ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். உங்களோட லேர்னிங் முடிஞ்சதுக்கப்புறம்
அந்த கான்டென்ட் ரைட்டிங் ப்ராசஸை நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ மணி நேரம் தான் எனக்கு கிளையண்ட்ஸ்க்கும் கொடுக்க முடியும் அப்படின்றது தெரியும் போது உங்களுக்குள்ள ரொம்ப பெரிய கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் ரொம்ப உங்களையே படுத்திக்க மாட்டீங்க. எக்ஸ்ட்ராவாக இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும், இந்த கிளைண்ட்டுக்கும் ஓகே சொல்லுவோம் அந்த கிளைண்ட்டுக்கும் ஓகே சொல்லுவோம்னுட்டு எல்லாத்தையும் தூக்கி 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 உங்களோட பேகுக்குள்ளே போட்டுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. கிளியராக உங்களுக்குன்னு ஒரு ரோட் மேப் இருக்கும். ஓகேவா? நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ்லாம் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள இன்னும் உத்வேகம் வரும். நீங்கள் உங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்ககிட்ட இருந்து டெஸ்டிமோனியல், உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கலாம். அதை வச்சு நீங்கள் ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லையா? உங்களால் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ண முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதிக அளவுக்கு உங்களையும் மீறி உங்களோட எனர்ஜி இந்த அளவுக்கு தான் உங்களால் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டு ஓவர் கமிட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அண்டர் டெலிவர் பண்ணுவீங்க. நமக்கு கிளைண்ட்ஸ்க்கு அண்டர் டெலிவரியா தேவை கிடையாது. அவங்களுக்கு ஓவர் டெலிவர் பண்ணணும் நம்ம. கரெக்டாக? அதுக்கு நீங்கள் உங்களோட டைம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது, நீங்கள் யார், உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் இப்போ இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக முதல்ல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக உங்களோட எனர்ஜியை மேனேஜ் பண்ணுறது எப்படி, அதுக்கெலாம் எனர்ஜி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், லாவண்யா ஜெயக்குமார்ன்ட்டு ஜஸ்ட் யூடியூப் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். அதெல்லாம் பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஓகே, நான் இந்த தவறான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் என்னோட டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இங்கெல்லாம் நான் நேரத்தை விரயமாக்கிட்டு இருக்கேன், அதை எடுத்து நான் எப்படி என்னோட ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு பர்டிகுலர் திங்கை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்க முடியும், என்னோட இன்கம் ஜென்ரேட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக திங்க் பண்ணி அதுக்கான ஒரு சூப்பர்பான மேப் ஒன்று போடலாம். ஏன்னா இதுதான் உங்களோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேர்ன் த ப்ராசஸ். லேர்ன் த ப்ராசஸ் அப்படின்னும் போது கான்டென்ட் ரைட்டிங்கில் நான் சொன்னேன்ல, உங்களால் நல்ல இமெயில் எழுத முடியுதா, அதிக அளவுக்கு கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் உங்களால் எழுத முடியுதா, உங்களோட தாட்ஸை உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுதா, அதுதான் உங்களுக்கான முதல் பெஞ்ச் மார்க்னு சொன்னல. ஓகே, அந்த பெஞ்ச் மார்க் அப்புறம் உங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங்ன்ற அந்த ப்ராசஸை கற்றுக்கணும். நீங்கள் வெப்பில் படிக்கிறீங்கல்ல, பிளாகாக இருக்கட்டும், வெப்சைட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கான்டென்ட் தான். ஓகேவா? அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், பாடி கொடுக்கணும், ஒரு அவுட்ரோ கொடுக்கணும், அதில் நீங்கள் சொல்ல வந்த சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணணும். அதை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணணும், அதை எப்படி மைண்ட் மேப் பண்ணணும். நீங்கள் பண்ணிய ரிசர்ச் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு நான் 25 பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். அதை கிளப் பண்ணி நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ்குள்ளேயே இதை எப்படி உங்களுக்கு டெலிவர் பண்ணலாம் அப்படின்றத இந்த கான்டென்ட்டை யோசிச்சிருப்பேன். இது வீடியோ வடிவில் வருது. இமேஜின் இதையே நான் ரிட்டன் ஃபார்மில் கொண்டு போகிறேன் அப்படின்னா அதுவும் கான்டென்ட் ரைட்டிங்குள்ளே தான் வரும் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு இதை எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். எப்படி நீங்கள் மைண்ட் மேப் பண்ணணும், எப்படி ரிசர்ச் பண்ணணும், எப்படி உங்களுக்கான பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதணும். நீங்கள் நினச்சிருப்பீங்க எனக்குள்ள க்ரியேட்டிவிட்டியே இல்லை எனக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி வேணுமா, இல்லை நான் எப்படி இந்த தாட்டை கரெக்டாக போர்ட்ரே பண்ணுறது, எப்படி இதை ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பிகினர். ஓகே, ஒரு இமெயில்னும் போது ஒரே ஒருத்தருக்கு நீங்கள் எழுதுறீங்க. ஓகே, எனக்கு ஒரு இமெயில் அனுப்புறீங்க இன்னைக்கு அப்படின்னா எனக்கு மட்டும்தான் இதை எழுதுறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். உங்களில் ஒருத்தரையுமே இது டச் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு பலவிதமான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், பலவிதமான விஷயங்கள்ல யோசிக்கணும். ஏன்னா இதில் நான் மாசா ரீச் பண்ணுறேன், இதில் ஒருத்தரை ரீச் பண்ணல, இதில் நான் மாசா ரீச் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி தான் கான்டென்ட் ரைட்டிங்கில் நீங்கள் மாசை ரீச் பண்ணுறீங்க. ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பெரிய ஆடியன்ஸை ரீச் பண்ணுறீங்க. நான் மாசுன்னு சொல்லும்போது கூட இப்போ இதில் நியூஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இதில் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அவங்களெல்லாம் நான் டச் பண்ணல. இதில் கான்டென்ட் ரைட்டிங்கை கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நீங்கள் உங்களை தான் நான் டச் பண்ணுறேன். ஓகே, இதுலேயும் நான் நிஷ் பண்ணுறேன். கரெக்டாக உங்களுக்கு புரியுதா? ஸோ நீங்கள் மாசுக்கு எப்படி எழுதுறது, எப்படி அதுக்கு திங்க் பண்ணுறது, எப்படி அதுக்கு கோர்வையாக பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது, அந்த ரிசர்ச் ப்ராசஸை நீங்கள் பண்ணிட்டீங்க. அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எப்படி அது ப்ராப்பராக மைண்ட் மேப் பண்ணுறது, எதை எலிமினேட் பண்ணுறது, எதை வைக்கிறது, அப்புறம் அதை எப்படி கோர்வையாக கொடுக்கறது, அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாலஜி என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி அப்படின்ற நம்மளோட கோர்ஸில் அது அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட். நிறைய பேர் அதில் இணைஞ்சிருக்காங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அமேசிங் டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க.
நான் கொடுத்த காசுக்கு 1000 மடங்கு அதிகமாக தான் நான் இங்கே லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களோட கான்டென்ட் ரைட்டிங் ப்ராசஸை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? சார்ஜ் பார்த்தீங்கன்னா நான் 3000 தான் வாங்குறேன். அதனால நான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நான் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா 3000ன்றது உங்களுக்கு அந்த ப்ராசஸை சொல்லி கொடுக்கறதுக்கான ஃபீ மட்டும்தான். ஆனாலும் நீங்கள் கிளையண்ட்ஸை எப்படி அணுகிறது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வாங்குறது, ஒரு வேலை, ஒரு கான்டென்ட் ரைட்டரை எப்படி வேலை வாங்குறது, இல்லை ஒரு கான்டென்ட் ரைட்டிங் ஏஜென்சி எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கும் நான் ஒரு போனஸ் மாடியூல் 3, அது ஒரு போனஸ் மாடியூல் அதில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மாடியூலில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிகினர், இன்டர்மீடியட் லேர்னர் இல்லை அட்வான்ஸ் லேர்னர் எப்படி இருந்தாலுமே உங்களோட ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது அவசியமான ஒரு விஷயம். இன்றைக்குமே நான் ஜேர்னல் எழுதுவேன். என்னோட ஜேர்னலிங் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எனக்கு என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மசிலை ஆக்டிவாகவே வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த சர்வீஸை இப்போ கரண்ட்டாக வந்து நான் அப்கிரேட் ஆகிட்டேன் இல்லையா, ஆண்டர்ப்ரனர் லெவலில் அப்கிரேட் ஆகிட்டதால இப்போ நான் எல்ஜே அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் இப்போ என்கிட்ட ஒரு கான்டென்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உடனே எழுத முடியும். ஆக்சுவலி அந்த எழுதுகிற அந்த திறமையை தான் நான் இப்போ பேசுகிற திறமையை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த டூல்ஸ், ஜேர்னலிங் மாதிரி இன்னும் பல டூல்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களோட ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்கான டூல்ஸ். ஸோ நான் இப்படி தான் இதை கட்டமைச்சிருக்கேன் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியை. ஃபர்ஸ்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்கான டூல்ஸாக இருக்கும். அண்ட் தென் இந்த கான்டென்ட் ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மாடியூல் 2ல் த கம்ப்ளீட் ப்ராசஸ், இங்கே லேர்ன் த ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். இந்த கம்ப்ளீட் கான்டென்ட் ரைட்டிங் ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேர்ட் மாடியூல் நான் சொன்ன மாதிரி ஒரு போனஸ், நீங்கள் உங்களை எம்ப்ளாய் பண்ணிக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஹையர் பண்ணப்படுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யணும், அதெல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் மாடியூலில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ லேர்ன் த ப்ராசஸ், இட் இஸ் வெரி எசென்ஷியல். நீங்கள் வந்து ப்ராசஸை கற்றுக்காம அப்படியே கண்ணை மூடிட்டு கான்டென்ட் ரைட்டர் ஆகிறேன், நானும் ஏதோ ஒரு கான்டென்ட் பீஸை உருவாக்கி தரேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீலை திருப்பி கண்டுபிடிக்கிறதுக்காக உட்காடுறீங்க. வீல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. மாட்டு வண்டியிலேருந்து நம்ம வந்து பெரிய பெரிய கார்கள்லேருந்து இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜிலாம் நம்மகிட்ட வந்துருச்சு இல்லையா, அந்த அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜி நான் உங்ககிட்ட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி மூலமாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெடி யுவர் போர்ட்ஃபோலியோ. ஓகே, நீங்கள் வந்து கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி முடிக்கும் போதே உங்களுக்கு எப்படி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னென்னா உங்களோட சாம்பிள் ஒர்க். ஓகேவா? நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சாம்பிள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, கிளையன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க. இதே நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது எப்படி நான் என்னோட போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் சாம்பிள்ஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரும்பிய நிஷ்லியோ இல்லை ஜென்ரலாக நல்ல சாம்பிள்ஸ் 2-3 கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்கள் கிளையண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். அதை பற்றி நான் ஒரு லெசனில் எக்ஸ்க்ளூசிவாக கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுல. உங்களோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு இருக்க கேள்விகள்லேருந்து உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ப்ரோக்ராம். அண்ட் தென் ஃபோர்த்துக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், கெட் கிளையன்ஸ். ஆமாம், நம்ம ப்ராசஸ் கற்றுக்கிறதே கிளையன்ஸ் கிட்ட ப்ராஜெக்ட் வாங்குறதுக்காக தான் இல்லையா. ஸோ நீங்கள் எப்படி கிளையன்ஸை அப்ரோச் பண்ணணும், என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ், எப்படி அவங்கக்கிட்ட டீல் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை வாங்கணும் அப்படின்றத நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிளையன்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா எப்படி, லோக்கல் கிளையன்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா எப்படி, எது பெஸ்ட் ப்ராக்டிஸ், யாரை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நான் நிறைய என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யார் வேணால் சொல்லலாம், நீங்கள் இந்த வெப்சைட்ஸில் போங்க, அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அங்கே உங்களோட போர்ட்ஃபோலியோ போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு 5000 பேர் 10,000 பேர் வந்து அது ஒரு சின்ன பருக்கைக்காக அவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காம்படிஷனில் நீங்களும் போய் பங்கேற்றுக்கணும் அப்படின்றத நான் என்றைக்குமே விரும்ப மாட்டேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும், கொஞ்சம் திறமையாக யோசிக்கணும், கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்கில்ஸ்லாம் அங்கே தான் தேவை. நம்மளோட நிறைய கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு வராங்க. ஆனால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பையும் கலந்து தான், உங்களுக்குள்ளேயே தெரியாது, இப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ண முடியுமா அப்படின்றதே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த திங்கிங்கையும் உள்ளே கொண்டு போய் தான் நான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 4வது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பிஸ்னஸஸ் ஃபெயில் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு எப்படி கிளையன்ஸை எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியாததால தான்.
நீங்கள் எப்படி உங்களோட கிளையண்ட்ஸை அப்ரோச் பண்ணணும், எப்படி உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸை வாங்கணும், எப்படி அதுக்கு திறமையாக போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும், அதுக்கு உங்களோட ப்ரைஸிங் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டர் வந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இங்கே அந்த 5 ஸ்டெப் ப்ராசஸில் நான் சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆர்டராக பண்ணி தான் ஆகணும், நீங்கள் ஒரு நல்ல கான்டென்ட் ரைட்டராக நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட், அனலைஸ் அண்ட் ரிப்பீட். ஓகே, எதை அனலைஸ் பண்ணணும், எதை ரிப்பீட் பண்ணணும், அதுவும் நம்மளுக்கு தெரியணும். நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஸ்டேஜை அடையும் போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு சேலரிடு எம்ப்ளாயி கிடையாது. பெரிய மெஷினில் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை இல்லையா, நீங்கள் தான் அந்த மெஷின். அப்போது உங்களுக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும், அதுக்கான விஷயங்கள் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, அதுக்கான விஷயங்களை உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணுவீங்க. அப்போது எதை விடணும், எதை பிடிக்கணும், ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த கிளைண்ட்ஸ் எனக்கு ஒத்து வராங்களா வரலையா, நோ சொல்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். கிளைண்ட்ஸுக்கு நோ சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த தவறான எண்ணங்கள்லாம் இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. நான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்ஜி அகாடமியில் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோ சொல்லியிருக்கேன். நீங்கள் எனக்கு கரெக்டான ஸ்டூடெண்ட் கிடையாது, ப்ளீஸ் பபாய் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது ரூடா இல்லை, எனக்கு யார் வேணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். அந்த தெளிவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸே பண்ண முடியாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும், ஆனால் ஸ்ட்ரெஸ்லேயே சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன்னா தேவையில்லாத கிளையண்ட்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. எனக்கு தேவையில்லாத ஸ்டூடெண்ட்ஸ், தேவையில்லாத கிளையண்ட்ஸ் தேவையில்லை. எனக்கு யார் வேணும், என்னோட ஐடியல் ஸ்டூடெண்ட் யார், என்னோட ஐடியல் கிளையண்ட் யார் அப்படின்றதுல அந்த தெளிவு இருக்குல்ல, அதுதான் உங்களை ஒரு நல்ல பிஸ்னஸ் பர்சன் ஆகும். ஓகே, அந்த தெளிவு எனக்கு இருக்குது. அதனால தான் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோ சொல்லுவேன். அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க அந்த மணியை கொடுக்கறதுக்கு, எனக்கு ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த மைண்ட் செட்டோட இந்த கோர்ஸ்குள்ளே வரீங்கல்ல, நீங்கள் எனக்கு ஐடியலான பர்சன் கிடையாது. இந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க தான் எனக்கு கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அவங்க, இந்த மாதிரி லேர்னிங் ப்ராசஸில் போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளியர் கட் மேப்பே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நம்மளோட சேல்ஸ் டீம் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து ரெடியாக சொல்லிடுவாங்க, நோ சாரி வி கான்ட் ஹெல்ப் யூ அப்படின்னுட்டு. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் நோ சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இல்லையா. இந்த கிளையண்ட் என்னோட டைமை நிறைய எடுத்துக்கிறாங்க, நான் அவங்களுக்கு கொடுத்த காசுக்கு அதிகமாக சர்வ் பண்ணியிருக்கேன், நான் ஓவர் டெலிவர் பண்ணியிருக்கேன், ஆனாலும் அவங்க ரொம்ப நாகிங்காக பண்ணுறாங்க, நாகிங்கான கிளையண்ட்டாக இருக்காங்க, நெகட்டிவான கிளையண்ட்டாக இருக்காங்க, அவங்க எனக்கு வேணாம், எனக்கு யார் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட கான்டென்ட் பீசஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வருதா, அது ஹானஸ்ட் ஃபீட்பேக்காக இருக்கா, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கா அப்படின்னா அதை நீங்கள் ஆக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு லெவல் போக 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 நீங்கள் அந்த ப்ரைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதையும் ஒரு முக்கியமான விஷயமா உங்களுக்குள்ளே கருதணும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சர்வீஸ்க்கான ஃபீயையும் உங்களோட ஸ்கில் டெவலப் ஆக ஆக நீங்கள் அதுக்கான சார்ஜஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா, அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட கான்டென்ட் பீசஸ் இம்ப்ரூவ் ஆகுதா, அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரியான கிளையன்ஸ் வச்சிருக்கீங்க அனலைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கத்துக்கிறீங்க, எது எனக்கு கரெக்டான விஷயமா இருக்கு, எது எனக்கு அதிக விளைவுகளை கொடுக்குது, எதுல நான் அதிக ரிசல்ட் பார்க்குறேன், அதை நீங்க அதிகமாக செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த கான்டென்ட் ரைட்டிங்ன்ற டொமைன்ல இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கும் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சே ஆகணும். எதை ரிப்பீட் பண்ணணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதோ உங்களுக்கு அதை ரிப்பீட் பண்ணுறீங்க, அதிக அளவுக்கு ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு கான்டென்ட் ரைட்டராக ஆக விருப்பம் இருந்ததுன்னா, இந்த கான்டென்ட் ரைட்டிங் ப்ராசஸை கற்றுக்கணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக lavanya.jayakumar.com வாங்க. கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரின்ற ப்ரோக்ராமை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதில் சிலபஸ் இருக்கும், செக் பண்ணுங்கள். ஓவர் வியூன்னு நான் கொடுத்துருப்பேன், அதில் கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன் இருக்குது, அது ஓப்பனாக தான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆல் டிஸ்கஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன்ஸ் வரும். அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க, எப்படி என் கூட உரையாடுறாங்க, எல்லாத்தையுமே பாருங்கள். கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரின்றது ரொம்ப அமேசிங்கான கோர்ஸ். நீங்கள் வந்து எனக்கு பெஸ்ட் மணி மேக்கிங் ஸ்கில் ஒன்று கற்றுக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நான் இது வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி உங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்லை சொல்லிக் கொடுக்கும். அண்ட் உங்களோட கான்டென்ட் ரைட்டிங் ப்ராசஸை வேற அளவுக்கு கொண்டு போகும். கண்டிப்பாக உங்களை
ஒரு மணி மேக்கிங் மெஷின் ஆக்கும் அப்படின்றதுல எனக்கு எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. நான் உங்களை lavanya.jayakumar.comல கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸில் சந்திக்கிறேன்.